என்னதான் வேலை வீடுன்னு இருந்தாலும் காலையில சாப்பாடு ரொம்ப முக்கியப்பா. தமிழகத்தின் பசி தீர்த்த தாயின் வழியில் மீண்டும் மாநிலம் முழுவதும் அம்மா உணவகங்கள். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு. சட்டசபை தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் கட்சி தலைமையிடமிருந்து எதிர்பார்த்த அளவு வைட்டமின் பா வராததால் அதிமுக வேட்பாளர்கள் பலரும் களத்தில் பரிதவிக்கின்றனர். இதுகுறித்து அதிமுக வட்டாரங்கள் கூறியதாவது: இந்த தேர்தலில் 167 இடங்களில் அதிமுக போட்டியிடுகிறது. ஓட்டுப்பதிவுக்கு முன் வாக்காளர்களை கவனிக்க கட்சி தலைமையில் இருந்து வைட்டமின் பா வரும் என வேட்பாளர்களிடம் தெரிவிக்கப்பட்டது. அதன்படி வெற்றி வாய்ப்பு அதிகமுள்ள 42 தொகுதிகளுக்கு கடந்த 17ஆம் தேதி அமாவாசை அன்று வைட்டமின் பா வந்து சேர்ந்தது. ஆனால் எதிர்பார்த்த அளவு வராததால் வேட்பாளர்கள் அதிர்ச்சியாகியுள்ளனர். மேலும் 63 தொகுதிகளுக்கு தலைமையிடமிருந்து இந்த வைட்டமினும் இதுவரை வந்து சேரவில்லை. இதனால் வரை தங்களிடம் இருந்த வைட்டமின் பாவை வைத்து தேர்தல் பணிகளை சமாளித்தனர். ஆனால் வாக்காளர்களை கவனிக்க மேலிடத்திலிருந்து வந்தால்தான் தேர்தலை வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் என வேட்பாளர்கள் காத்திருக்கின்றனர். இதுகுறித்து மேலிடத்திற்கு அடுத்த நிலையில் உள்ளவர்களிடம் கேட்டபோது, கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சு, இனி நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என வேட்பாளர்களுக்கு பதில் கிடைத்துள்ளது. சீட்டை உறுதி செய்ய மேலிடத்திற்கு சில பைகளை வேட்பாளர்கள் கொடுத்து வைத்தனர். அந்த பைகள் தேர்தல் நெருக்கத்தில் திருப்பி அளிக்கப்படும் என்று சொல்லியே வாங்கி வைக்கப்பட்டன. ஆனால் சொன்னபடி அந்த பைகளும் வராததால் வேட்பாளர்கள் அதிர்ச்சியில் உள்ளனர். எதிர்பார்த்த அளவுக்கு வைட்டமின் பா வராததால் கடைசி நேர கவனிப்புகளுக்கு பின் வெற்றி கிட்டும் என்ற நிலையில் உள்ள தொகுதிகளும் கை நழுவும் நிலை ஏற்பட்டு வேட்பாளர்கள் பரிதவிக்கின்றனர் என்று அந்த வட்டாரங்கள் கூறின.